Hi Preeti, good morning. Good morning Shanthini. So வந்து இன்னைக்கு நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கூட வந்திருக்கேன். இது ரொம்ப பெருமையா சொல்வேன். இது என்னோட சொந்த ஊரு அப்படினு கண்டிப்பா நீ கெஸ் பண்ணிருக்க மாட்டே எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எனக்கு தெரியும் சொந்த ஊர் எதுன்னு நீ ஏற்கனவே நான் already சொல்லியிருக்கேன். சரி இப்படி தான் நான் அடிக்கடி மாட்டிக்கிறேன்னு நினைக்கிறேன். சரி அப்படியே டிஸ்க்ளோஸ் பண்ணாம வெச்சுக்கோ. ஆனா வந்து நான் ரெண்டு க்ளூ வந்து ஆடியன்ஸ்க்கா தர போறேன். एक्चुअली வந்து ரொம்ப பெரிய அக்ரிகல்ச்சரல் சைட் சொல்லலாம் and காவேரி நதி ஓடுறதுல இது ஒன் ஆஃப் தி பிளேसेसன்னு சொல்லலாம். ஓகே நான் எப்பயோ கண்டுபிடிச்சேன் சாந்தினி. சரி ஓகே விட்ரு. and வந்து மலைக்கோட்டை அப்படினு சொன்னாலே இந்த ஊர் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன் சாந்தினி. கன்ஃபார்மே பண்ணிட்டியா? அப்ப இவ்வளவு கெஸ்ட்ல தான் சொல்லிட்டு இருந்தியா? அடிப்பா கண்டுபிடிச்சிட்டியா? சரி ஓகே. ஆனா வந்து அதுக்கு முன்னாடி நம்ம வியூவர்ஸ் வந்து இன்வைட் பண்ணிடலாமா ஷோக்குள்ள? கண்டிப்பா. நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். And சாந்தினி நீ வந்து எந்த ஊருக்கு எவ்வளவு பில்ட் அப் கொடுத்த அப்படினு எப்பயோ கண்டுபிடிச்சேன். உன் சொந்த ஊர் சொல்லும்போது திருச்சின்றது நான் கண்டுபிடிச்சேன் சாந்தினி. இப்படி டக்கால்டி தரப்பத்தியா நீ? சரி ஓகே சொல்லு. நம்ம திருச்சி பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வியூவர்ஸ். திருச்சினால எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஃபர்ஸ்ட் வந்து உச்சி பிள்ளையார் கோயில். இந்த கோயில் என்ன ஸ்பெஷல் அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய படிகள் ஏறி மேலே போணும். அது ஃபுல்லா வந்து ஒரு ராக்கால ஆன கோயில் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அந்த கோயில் மேல பிள்ளையார் இருப்பாரு. அந்த பிள்ளையார் ரொம்பவே பவர்ஃபுல். ஆனா அதே மாதிரி அந்த ஊருக்கே அதான் லேண்ட்மார்க்கா. நீங்க எங்கயா போணும் அப்படின்னு அங்க அட்ரஸ் கேட்டீங்கன்னா அந்த உச்சி பிள்ளையார் கோயில் கிட்ட ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அந்த வழியா போங்க. அந்த உச்சி பிள்ளையார் கிட்ட ஒரு வீடு இருக்கும் பாங்க அந்த வழியா போங்க அப்படின்னு தான் சொல்லி தருவாங்களாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மலைக்கோட்டை அந்த ஊர்ல ரொம்பவே ஃபேமஸ். ஸோ வந்து நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்ஸும் அங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்க்கு ஏற்ற ஒரு இடம் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி வந்து திருச்சியில் இன்னொரு இடம் இருக்கு பொன்மலை. அதான் எங்கள் அப்பா அம்மா பிறந்த ஊர். ஸோ வந்துட்டு பொன்மலை பேசிக்கலி பார்த்தீங்கன்னா வந்து ராக் ஃபோர்ட் இல்லைனா வந்து கோல்டன் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த கோல்டன் ராக்ல வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வந்து அந்த மலை ஃபுல்லாக தங்கமாக இருந்திருக்கு. ஸோ வந்து பிரிட்டிஷர் காலத்தில் வந்து அந்த தங்கம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரயில்வே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நீ முக்கால்வாசி அங்கே இருக்கிற பாப்புலேஷனில் வந்து ஒரு 40% வந்து நான் ரயில்வேல தான் ஒர்க் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் காலத்தில் வந்து நல்ல ரயில்வே சிஸ்டம் வந்து நம்ம பொன்மலையில் அமைச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ நிறைய ரயில்வே குவார்ட்டர்ஸ் அவ்வளோ க்ளீனாக இருக்குமா குவார்ட்டர்ஸ். எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்கும். அண்ட் பக்கத்துலேயே வந்து நிறைய சர்ச்சஸ் கோயில்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால ஸோ பக்கத்துலேயே எல்லாமே சந்தை இது எல்லாமே இருக்கும். ஸோ திருச்சி வந்து கரைச்சி குடிச்சிட்டிங்கன்னு இதுலேயே தெரியுது. திருச்சி வந்து கரைச்சி குடிச்சிட்டேன். ஓகே அடுத்து என்ன செக்மெண்ட் பார்க்க போறோம் சாந்தினி? அடுத்து வந்து இன்னைக்கு எப்பவும் போல ஸ்டார்டிங்ல நம்ம என்ன பார்ப்போம்? சூரியோதயம் தானே பார்ப்போம். பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 27/5/2015 புதன்கிழமை. மன்மத வருடம் வைகாசி மாதம் 13ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 5:57 ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி மாலை 3:34 வரை நவமி, பிறகு தசமி. காலை 9:29 வரை பூரம், பிறகு உத்திரம் நட்சத்திரம். நல்ல நேரம் என்னும் சுப ஊரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 12 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. அமிர்த யோகம் கூடிய சுபதினம். இன்று மாலை 4:10 வரை மகர ராசிக்கும் பிறகு கும்ப ராசிக்கும் சந்திராஷ்டமம். ஸோ பிரீத்தி எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி எங்கேயோ ஒரு ஸ்பெஷாலிட்டி டேம் இருக்குது. அது வந்து அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காக இரிகேஷனுக்காக அண்ட் வந்து அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி கூட எடுத்துட்டு இருக்காங்க. நான் இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா கல்லணை அப்படின்னு ஒரு டேம் நம்ம கரிகாலன் கட்டின கல்லணை. ஆமாம் கரிகாலன் கட்டின கல்லணை டேம் அங்கே இருக்குது. ஸோ அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் எடுத்திருந்தாலும் எங்கள் அம்மா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொன்னாங்க அந்த கல்லணை டேம் பற்றி. அதில் காவேரி நதி ஓடுது, அது எல்லாருக்குமே தெரியும். தஞ்சாவூர் திருச்சி எல்லா பக்கமும் அந்த நதி தான் ஓடிட்டுருக்கு. அண்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா துணியெல்லாம் துவைப்பாங்க இல்லையா? இப்போல்லாம் வந்து நம்ம துணி துவைக்கிறதுக்கு ஆத்தங்கரையில் அப்போ போய் துவைக்கும் போது சோப் போட்டு துவைச்சிட்டு இருக்கோம் இப்போல்லாம். ஆனால் அந்த காலத்தில் வந்து சும்மா கையால இப்படி தேய்ப்பாங்களா, ஆனா கரை போயிருமா. எப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது காவேரி ஆரோட அந்த மகிமையா இருக்கலாம். மகிமைலாம் இல்லம்மா. ஆக்சுவலி வந்து காவேரி நதி அந்த ஓரம் இருக்கு பார்த்தியா, அந்த மணல் எடுத்து அதை தேய்ச்சாலே வந்து நுரை வருமா. இது எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் நம்பவே இல்லை. அதுக்கப்புறமா இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தாவும் சொன்னார். அதுக்கப்புறம் தான் நம்பினேன். ஓகே ஒரு ஸ்பெஷாலிட்டியான மண்ணு போல இருக்காது, அதுலேயே வந்து கிளிசரால்லாம் இருக்கு போல இருக்குது, அதனால தான் சோப் வருது அப்படின்லாம் நினச்சேன் நான். இதனால அம்மா சொன்னாங்க நம்பி இருக்கணும் சாந்தினி, நம்மளும் எவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்க. சரி நம்ம தொடர்ந்து பேசலாம் சாந்தினி. இதை தொடர்ந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அபிராமி அந்தாதியிலிருந்து ஒரு பாடலுக்கான விளக்கம் சொல்றதுக்காக இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் நமக்காக வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது அபிராமி அந்தாதி.
ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குடும்ப கவலைகளிலிருந்து விடுபடுவதற்கான அற்புதமான மருந்தை அபிராமி அந்தாதி நமக்கு மிக அழகாக மிக தெளிவாக 3வது பாடல். அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழு நரகுக்கு உறவாய மனிதரையே. நான் ஒரு மிகப்பெரிய இரகசியத்தை தெரிந்து கொண்டேன், அதை பாதுகாக்க வேண்டும். எப்பொழுதும் இரகசியத்தை தெரிந்து கொண்டால் பாதுகாக்க வேண்டும். இரகசியம் இதுதான் என்று ஒருவரிடத்திலே சொன்னால் அவரிடத்திலே சொல்லுகிற பொழுது நாம் சொல்லுகிறோம், ரொம்ப இரகசியம் யார்ட்டையும் சொல்லக்கூடாது என்று சொன்னால் நிச்சயமாக அவர் இன்னொரு இடத்திலே அதே சொல்லுவார். ரொம்ப இரகசியம் அவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் யாரிடத்திலும் சொல்லாதீர்கள். அப்படியே சுற்றி கொண்டே வரும் அந்த இரகசியம். ஒருவர் நம்மிடத்திலே வந்து சொல்வார், ரொம்ப இரகசியம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று. நான் தானே சொன்னேன். இரகசியம் என்று சொன்னால் அடுத்தவரிடத்திலே சொன்னாலே அது வெளிப்பட்டு போய்விடும். தேவியினுடைய ஸ்ரீவித்யை இரகசியத்தை மனதிற்குள்ளாக வைத்து பூஜித்து மிகப்பெரிய அளவிலே நேசித்து இருக்கக்கூடிய அபிராமி பற்றி சொல்லுகிறார். இதை நான் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? நல்லவர்களோடு இணங்கி இருக்க வேண்டும். நல்லார் இணக்கமும் நின் பூசை நேசமும் என்று சொல்லுவார்கள். நல்லவர்களோடு இணங்கி இருந்தால்தான் இதை பாதுகாக்க முடியும். நல்ல பழக்கங்கள் வந்தால், நல்ல பழக்கங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் நான் யாரோடு இணங்கி இருக்க வேண்டும்? நல்லவர்களோடு இணங்கி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது பாதுகாப்பாக இருக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு நாள் நாம் தீய வழியிலே சென்று விட்டாலும் கூட அது மிக எளிதாக நம்மை இழுத்து கொண்டு சென்றுவிடும். இதை பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா என்று கேட்டால் நிச்சயமாக பார்க்கக்கூடாது என்று உறுதி இருந்தால் நிச்சயமாக காப்பாற்றப்பட விடுவோம். ஒரு நாளைக்குத்தானே என்று சொன்னால் நம்முடைய மனம் அதன் வழியாக செல்வதற்கு தயாராக இருக்கிறது. நம்முடைய பெரியவர்கள் மனத்தை பற்றி திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எது எளிதோ, நாம் ஒரு வீட்டிற்கு செல்லுகிறோம், அந்த வீட்டிலே ஆன்மீக பத்திரிகைகள் இருக்கின்றது, வாரப்பத்திரிகைகள் இருக்கிறது, நாட்பத்திரிகைகள் இருக்கிறது, நாளிதழ்கள் கிடக்கின்றன. எல்லாம் பரவி கிடக்கக்கூடிய அந்த மேசையிலே நமக்கு எத்தனை தான் ஆன்மீகம் பிடித்திருந்தாலும் கூட எது லைட், எது இப்பொழுது பொழுதுபோக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த பத்திரிகைகளைத்தான் நாம் உருவி எடுத்துக்கொள்கிறோமே தவிர இந்த நேரத்திலே நாம் ஆன்மீகத்தை படிப்போமே அப்புறம் படிக்க முடியாதே என்று நினைப்பதில்லை. நம்முடைய மனம் அத்தனை இயல்பானது, அத்தனை எளிமையானது. ஆகையினாலே தான் பெரியவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இதை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த சூழ்நிலையிலே இருக்க வேண்டும். உடையாள் நடுவுள் நீ இருத்தி, உடையாள் நடுவுள் நீ இருப்பதனாலே என்ன வேண்டும் என்று சொன்னால் அடியேன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் என்று சொல்லுகிறார் மாணிக்க வாசகர். உடையாள் நடுவுள் நீ இருத்தி உடையாள் உந்தன் நடுவிருக்கும் அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் என்பது திருவாசகம். நான் அடியார் நடுவுக்குள்ளே இருந்தால்தான் என்ன நடக்கும்? என்னுடைய பழக்கங்கள், அந்த இரகசியம் என்று சொல்லக்கூடிய இறைத்தன்மை பாதுகாக்கப்படும். நாம் பொதுவாக நம்முடைய வீட்டிற்கு எத்தனையோ பேர் வருகிறார்கள். நம் வீட்டை சுற்றி காட்டுகிறோம், நம் வீட்டிலே அவர்களுக்கு விருந்து கொடுக்கிறோம், அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லோரையும் நம்முடைய பூஜை அறைக்கு அழைத்து சென்று விடக்கூடாது. ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், சில பேரை அழைத்து செல்லலாம், சில பேரை அழைத்து செல்லக்கூடாது என்று பாகுபாடு காட்டுகிறீர்களா என்ற கேள்விக்கு நீங்கள் வந்துவிடக்கூடாது. நம்மோடு கருத்து ஒற்றுமை யாருக்கு இருக்கிறதோ, நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் நாம் பூஜை செய்யக்கூடிய அறைக்கோ அல்லது தியானம் செய்யக்கூடிய இடத்திற்கோ அழைத்து செல்ல வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் எதிர்மறை எண்ணங்கள் உடையவர்களை நம்முடைய பூஜை அறைக்கு அழைத்து சென்றால் நம்முடைய பூஜை அறைக்குள்ளாக எதிர்மறை எண்ணங்கள் பதிவு செய்யப்பட்டுவிடும். நன்றாக இருக்கிறானே, இவன் இவ்வளவு அருமையாக வீடு கட்டியிருக்கிறானே என்று சிந்தனையோடு ஒருவன் வந்திருக்கிறான் என்று சொன்னால் அவனை அழைத்து கொண்டு சென்றால் அவனுடைய எதிர்மறை எண்ணங்கள் பதிவிலே ஆகிவிடும். ஆகையினாலே நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் அது போன்ற இடங்களுக்கு அழைத்து செல்ல வேண்டும். கோயிலுக்கு சென்றாலும் கூட அப்படித்தான். ஒத்த கருத்து உள்ளவர்களோடு தான் கோயிலுக்கு செல்ல வேண்டுமே தவிர மாற்று கருத்து உள்ளவர்களோடு செல்லக்கூடாது. அவர்களுக்கு பிடிக்கவில்லையா அவர்களை ஒதுக்கி வைத்து விட்டு நாம் மட்டும் செல்ல வேண்டும். அப்பா நீ இந்த இடத்திலே நின்னுக்க, நான் போகிறேன், சாமி கும்பிட்டு வந்துடுறேன். அப்படியும் அவர்கள் காத்துக்கொள்ள பிரியவில்லை என்று சொன்னால் அவர்களை விட்டுவிட்டே சென்று விட வேண்டும். என்னடா கோயிலுக்குள்ளே போய் 1/2 மணி நேரம் ஆச்சு, சாமியை பிடுங்கி கொண்டு வந்துடுவோம் போல இருக்கு, உன்னோட வந்ததுக்கு நான் இப்படி காத்துக்கிட்டே இருக்கேன். இவங்க வெளியில இருந்து சிந்தித்து கொண்டே நம்மை பற்றி இன்னும் வரலையேன்னு சிந்திச்சுக்கிட்டு இருந்தா அந்த எண்ண அலைகள் நம்ம கோயிலுக்குள்ள நிம்மதியாக சாமி கும்பிட விடாது.
ஆகையினாலே ஒத்த எண்ணங்கள், ஒத்த அதிர்வு அலைகள் என்று சொல்லுகிறார்களே, அப்படிப்பட்டவர்களை உள்ளே அழைத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால், எதற்காக? நாம் காப்பாற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள், பூஜை செய்திருக்கிறோம், தியானம் செய்திருக்கிறோம், தவம் செய்திருக்கிறோம் என்று சொன்னால் அது காப்பாற்றப்பட வேண்டிய விஷயம். செல்வம் எப்படி காப்பாற்றப்பட்டால்தான் பயன்படுமோ அதுபோலத்தான் இந்த ரகசியங்களும் காப்பாற்றப்பட வேண்டும், தியானம் காப்பாற்றப்பட வேண்டும், தியான நிலை காப்பாற்றப்பட வேண்டும். ஒரு காலத்திலே நாம் ஒருவரை ஒருவர் தொட்டுக்கொள்வதில்லை, பிறகு அதற்கு பல்வேறு விதமான பெயர்களை கொடுத்து விட்டார்கள், தீண்டாமை என்றெல்லாம் பெயர்களை கொடுத்து மாற்றி விட்டார்கள். நம்முடைய பாரத கலாச்சாரம் ஒருவரை ஒருவர் தொடுவதில்லை. ஏனென்று சொன்னால் ஒவ்வொருவருடைய உடலுக்குள்ளாகவும் ஒரு அதிர்வலை இருக்கிறது. அப்படி ஒருவரை ஒருவர் தீண்டுகிறார்கள் என்று சொன்னால் இந்த அதிர்வலைகள் பரிமாறிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இராணுவத்திலே உன்னிடத்திலும் ஆயுதம் இல்லை, என்னிடத்திலும் ஆயுதம் இல்லை என்று சொல்லிக் கொள்வதற்காகத்தான் வெறும் கை என்னிடத்திலே இருக்கிறது என்று சொல்லி கை கொடுத்து கொண்டார்கள் என்று ஒரு வரலாற்று செய்தி இருக்கிறது. அப்படி நாம் ஒருவரை தீண்டினோம் என்று சொன்னால் அவர்கள் உடலிலே இருக்கக்கூடிய அதிர்வலைகள் கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ இருந்தால் அது நமக்குள்ளாகவும் பரவி விடுகிறது என்பதுதான் உண்மையான ஆன்மீகம். உங்களுக்கு மிக சாதாரணமான வகையிலே புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால் ஒரு உதாரணம் சொல்கிறேன். கிராமப்புறங்களிலே காவடி எடுப்பது அல்லது பால்குடம் எடுப்பது அல்லது அலகு குத்தி கொள்வது என்ற நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த கோயிலுடைய பூசாரி அலகு குத்துவதற்கு முன்னாலே அந்த அலகு குத்தக்கூடியவனுக்கு அருள் வர வேண்டும் என்று விபூதி போடுவார். அவனுக்கு அலகு குத்துவதற்கு முன்னாலே அருள்நிலை வேண்டும் என்று முயற்சி பண்ணுவார். அப்படியும் அவனுக்கு அருள்நிலை வரவில்லை என்று சொன்னால் அவர் மேலே எழுந்திருக்கக்கூடிய அருளை கொண்டு வந்து அவன் தோள்களிலே உரசுவார். உரசிய உடனே இவனுக்கும் அருள் வந்துவிடும். அப்படி அருளாளர் ஒருவரை உரசிய உடனே மற்றொரு சாதாரண மனிதனுக்கு அருள் வருகிறது என்று சொன்னால் அதிர்வலைகள் ஒருவருக்குள்ளே இருக்கக்கூடிய அதிர்வலைகள் இன்னொருவருக்குள்ளாக நிச்சயம் பரிமாறும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆகையினாலே தான் அருளாளர்களை நாம் தீண்டக்கூடாது என்று சொல்லி வைத்தார்கள். அந்த அருள் இருக்கிறதே ஒருவருக்கு ஒருவர் எப்படி பரவுகிறதோ அதே போல எண்ணங்களுக்கும் பரவுகின்றது. அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே என்று ஒரு வார்த்தையை இங்கே கொடுத்தார் அபிராம பெட்டார். திரு என்று சொன்னால் மகாலட்சுமி, அவளுக்கு கோலாபுரேசி என்று பெயர். மூகாம்பிகை ஆலயத்திலே இருக்கிறோமே, அந்த அம்பிகை மூகாம்பிகை கோலாபுரேசி என்ற பெயரோடு விளங்குகின்றாள். அங்கே துர்க்கையாக, லக்ஷ்மியாக, சரஸ்வதியாக அவள் அருள்வாட்சி பண்ணாலும் கூட அவளை திருவே என்று நாம் அழைக்கிறோம். திருவாக, மகாலட்சுமியாக. எப்பொழுதும் செல்வம் யாரிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் உதாசீனப்படுத்துவரிடத்தில் இருக்காது. பாதுகாப்பு யார் வைத்திருக்கிறார்களோ, அதை யார் போற்றி பரவுகிறார்களோ அவர்களிடத்திலே தான் செல்வம் நிலைத்திருக்கும். ஆகையினாலே இந்த ஸ்ரீவித்யை ரகசியத்தை யார் பாதுகாப்போடு நல்லவர்களோடு இணைந்து இருக்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து இருந்தால்தான் இது பாதுகாக்கப்படும். ஏனென்றால் நம்முடைய மனம் இருக்கிறதை இழுத்த போக்கிற்கு போய்விடும். அப்பர் பெருமானே அஞ்சி சொல்லுவார், இந்த மனம் இருக்கிறதே என்னை கீழே கொண்டு போய் குப்பர தள்ளி விடுகிறதே, நான் என்ன செய்ய முடியும்? மெய்யுளே விளக்கை ஏற்றி வேண்டளவு உயரத் தூண்டி உய்வதோர் உபாயம் பற்றி உகக்கின்றேன், உகவாவண்ணம் ஐவரை அகத்தே வைத்தீர், அவர்களே வலிய சார செய்வதொன்று அறியமாட்டேன் திருப்புகலூர நீரே என்று சொல்லுவார் அப்பர் பெருமான். அவர்களே வலிய சால, இந்த ஐம்புலன்கள் தான் வலிமையாக இருக்கின்றது, என்னை இழுத்து கொண்டு போகிறது. நான் பாடலை பாடுகிற பொழுதே பக்கத்து வீட்டிலே இருந்து ஒரு சினிமா பாடல் வந்தால் அது என் செவிக்குள்ளே புகுந்தால் நான் பாடிக்கொண்டிருக்கிற அபிராமி அந்தாதி அத்தோடு அறுக்கப்பட்டு விட்டு விடுகிறது. அது அப்படியே பாதியிலே நின்று போய் அந்த பாடல் என் மனதை ஆட்சி செய்கிறது என்று சொன்னால் என் மனம் எளிமையாக அதற்குள்ளே பற்றோடு இருக்கிறது என்பதுதான் பொருள். அதற்காக நான் காதுகளிலே பஞ்சை வைத்து கொள்ள முடியாது. என் புலன்களை அடக்க முடியும் என்ற தன்மையோடு உடையவர்களோடு நாம் சேர்ந்திருக்க வேண்டும். ஆகையினாலே தான் ஞானிகள், யோகிகள், சித்த புருஷர்கள் ஆகிய அவர்களுடைய நடுவிலே இருக்க வேண்டும் என்று சொல்லுவது. அவர்கள் நடுவிலே இருந்தால் அந்த நடுவு இருக்கிறதே நமக்கு பாதுகாப்பை தரும். அபிராம பெற்று அதற்கு மாறுதலான செய்தியை சொல்லுகிறார். நான் இவர்களோடு சேரமாட்டேன். யாரோடு சேரமாட்டேன் என்று சொன்னால் மாறுதலான விஷயங்களை செய்து நரகத்திற்குள்ளே விழுவதற்கு தயாராக என்னிடம் இருக்கிறார்களே, நரகத்திற்குள்ளே நேரே கூட விழவில்லையாம், குப்புற விழக்கூடிய அளவிலே தயாராக இருக்கிறார்களாம். மறிந்தே விழு நரகுக்கு உறவாய மனிதர்களே, நரகுக்கு உறவாக இருக்கிறார்களே அவர்கள் மறிந்து விழுகிறார்கள், கீழே குப்புற விழுகிறார்கள், அவர்களோடு நான் சேரமாட்டேன். திருவே வெறுவி பிரிந்தேன். வெறுவி என்று சொன்னால் அச்சமுற்று பிரிந்திருக்கிறேன். யாரோடு பிரிந்திருக்கிறேன்? திருவே வெறுவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால்.
இவர்கள் பக்தர்கள், இவர்கள் அன்பர்கள், இவர்கள் மேலானவர்கள், இவர்கள் சித்த புருஷர்கள், இவர்கள் ஞானிகள், இவர்கள் யோகிகள் என்று தெரிந்து கொள்ளாமல் மிக சாதாரணமாக உதாசீனப்படுத்துகிறார்களே, அப்படிப்பட்ட எளிய எண்ணம் உள்ளவர்களோடு, அப்படிப்பட்ட உதாசீனப்படுத்தக்கூடிய எண்ணம் உள்ளவர்களோடு நான் சேரமாட்டேன். எப்பொழுது உன்னுடைய பெருமையை தெரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்களோடு இணங்கி இருந்தால் நல்லோரை காண்பதும் நன்றே, நலம்மிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே என்று சொல்லுவார்களே. அப்படி அவர்களோடு இணங்கி இருந்தால் இந்த ரகசியம், இந்த அறியாத மறையை நான் அறிந்து கொண்டு எல்லோரையும் கவலைக்கடலிலே இருந்து விடுபடக்கூடிய மிகப்பெரிய பேற்றினை வழங்க முடியும் என்று சொல்வதனாலே தான் அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே, திருவே வெறுவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழு நரகுக்கு உறவாய மனிதரையே என்று பாடினார். அப்படி நல்லவர்களோடு இணைந்து நாம் எந்நாளும் இருப்பதற்கு எந்நாளும் பராசக்தியினுடைய பாதங்களை பற்றுவோம். தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அண்ட் சாந்தினி, நம்ம அடுத்து வந்து ஒரு கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோயில் வந்து பொதுவாக வந்து அம்மாங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கோயில். ஏதாவது கெஸ் இருக்கா? அம்மாக்கள் பிடிச்ச கோயில்னா அம்மன் கோயில் மட்டும்தான் இருக்க முடியும். எந்த அம்மன் கோயில் சொல்லுவோம்? எஸ், நம்ம அடுத்து பார்க்க போகிறது சமயபுரம் அம்மன் கோயில் தான் பார்க்க போகிறோம். இந்த சமயபுரம் அம்மன் கோயில் திருச்சியிலே ரொம்ப ஃபேமஸான கோயில். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த கோயில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா இந்த கோயிலுக்கு கூட்டு போனால் உடனே கியூர் ஆகிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் அதே மாதிரி நமக்கு உடம்புல எந்த பாகத்தில் சுகவீனமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து நிறைய தகடுகள்லாம் வைப்பாங்க. அந்த பாகம் மாதிரி கை மாதிரி தகடுகள், கண் மாதிரி தகடுகள்லாம் வைப்பாங்க. ஸோ அந்த தகடுகள்லாம் எடுத்து போய் நீங்கள் உண்டியலில் போட்டிங்க அப்படின்னா அந்த பாகம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கியூர் ஆகிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த ஊரில் பரவலாக பரவிட்டு இருக்கு. ஐ திங்க் வந்து அந்த அம்மன் வந்து வருஷம் ரீமேம்ப் பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு பவர் ஏற்றுறது அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அதுக்கு சரியாக எனக்கு பேர் தெரில. பட் வந்து அதுக்கப்புறம் போய் நீங்கள் அந்த அம்மனை கும்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் கேட்குறது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லி எங்கள் அம்மா ஒரு கூட்டு போனாங்க. நீ சொன்ன மாதிரி அம்மாக்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு செக்மெண்ட் தான் வரப்போகுது. இந்த செக்மெண்ட்ல குழந்தை பிறப்பு பயிற்சியாளர் ஆனந்தி ரகுபதி பிரெக்னன்சி டிப்ஸ் கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது சுகமான சுமைகள். வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுகமான சுமைகள் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் பண்ணணும், எப்படி இருக்கணும், என்ன மாதிரி புதிய விஷயங்கள்லாம் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேசிகிட்ருக்கோம். ஒருத்தர் ஹாப்பியாக இருக்கணும், அதுவும் முக்கியமாக ப்ரெக்னென்சியில் ஹாப்பியாக இருந்தால் ஒரு ரொம்ப ஹாப்பியான குழந்தைய டெலிவர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப உண்மை தான். ஸோ ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், ஒருத்தர் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், என்ன பேசிக் பில்லர்ஸ் ஒருத்தர் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு, இதை பற்றிலாம் நிறையா பேசணும். ஸோ அடுத்தது இந்த பார்த்த செக்மெண்ட்டில் ஒருத்தருக்கு நல்லா தூக்கம் வரல. இப்போ ப்ரெக்னென்சி மதர்ஸ் சில கம்ப்ளைண்ட்ஸோடு வருவாங்க, எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லி வராங்க. ஸோ அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? நான் சொன்ன டீப் ஸ்லீப் வேணும், யூரினேஷன் தர்ஸ்டிலாம் இருக்கக்கூடாது, நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது, அண்ட் ட்ரீம்ஸ் வரக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நான் நல்லா தூங்கணும் அப்படின்னா என்னென்னலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நல்லா தூங்கணும் அப்படின்னா பேசிக்காக பாடிக்கு பார்த்திங்கன்னா நல்ல மெக்னீஷியம் கண்டென்ட் இருக்கிறவங்க நல்லா தூங்குவாங்க. அடுத்தது ஒரு சிலர் ரெண்டு விதம் தூக்கம் வருது அப்படின்னா ரெண்டு ரகம் இருக்குது. ஒன்று ரொம்ப டயர்ட் ஆகிட்டு அப்படியே எனர்ஜி எல்லாம் போனதுக்கப்புறம் பிரெயினுக்கு ஆக்சிஜன் குறைஞ்சதுக்கப்புறம் பார்த்துருப்பீங்க, கொட்டாய் விட்டுட்டே இருப்பாங்க, யான் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆகி தூங்குறவங்க ஒரு ரகம். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் வந்து ஐஸ் எல்லாம் கொஞ்சம் கண்ணுக்கு வேலை கொடுக்குறாங்களோ, ஸ்ட்ரெஸ் ஆகுதோ, கண்ணு டயர்ட் ஆகும்போது ஒரு மாதிரி தூக்கம் வரும். இன்னொரு சிலர் இருக்காங்க ரொம்ப மனசுக்கு ஆத்மார்த்தமாக எந்த வேலையும் இல்லையா தூங்கணும் அப்படின்னு மைண்ட் செட் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தூக்கத்தில் நிறையா இருக்குது, அது நிறையா பேச வேண்டியது இருக்குது. பட் ஆனால் இப்போ தூக்கம் வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு மட்டும் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நல்ல எனர்ஜியெல்லாம் போயிட்டு எப்போலாம் தூங்க மாட்டேன், டயர்டானால் மட்டும்தான் தூங்குவேன் அப்படிங்கிற ரகமாக இருந்தால் ப்ரெக்னென்சியில் கொஞ்சம் தூக்கம் வர்றது கம்மியாகும். ஏன்னா நீங்கள் ஓடி ஆடி வேலை செய்ய போகிறதில்ல, வேகமாக நடக்க போகிறதில்ல, எக்ஸ்ட்ராவாக எந்த மாதிரி டயர்ட் ஆகிற மாதிரிலாம் நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்க. நடக்கிறதுலேருந்து நிற்கிறதுலேருந்து எல்லாமே நிதானமாக இருக்கும். ஸோ எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆகிட்டு தூக்கம் வர்றதுங்களுக்கு கொஞ்சம் தூக்கம் குறையலாம் ப்ரெக்னென்சியில். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? கொஞ்சம் வாக்கிங் போங்கன்னு சொல்லுவோம், சில எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நைட்டில் வார்ம் ஷவர் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பால் மெக்னீஷியம் கண்டென்ட்டாக இருக்கிற மாதிரி பால் ஆகட்டும், வாழைப்பழம் எடுத்துக்கோங்க அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கும் போது மெக்னீஷியம் கண்டென்ட் அதிகமாகலாம். நல்ல மியூசிக் கேளுங்க, ஸ்லீப்பிங் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸேஷன் மியூசிக் எல்லாம் நிறையா மார்க்கெட்டில் இருக்குது. அந்த மாதிரி சில சிடிஸ் எல்லாம் போடுங்க, கண்டிப்பாக உங்களையும் மறந்து ஆழமாக தூக்கம் வரும். இது ஒரு இது.
இல்லை நான் எப்பெல்லாம் நிறைய தூங்கிட்டே இருக்கேன், இது ஒரு கம்ப்ளைண்ட். இப்போ கிளாஸில் பார்த்தீங்கன்னா சிலர்லாம் சொல்கிறது தான், எந்த நேரமும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, என்னோடய ஒய்ஃப் தூங்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சியில் பாடியில் உங்கள் கண்ட்ரோலை மீறி எக்கச்சக்கமான ஹார்மோன் செக்ரேட் ஆகுது. 1-2 இல்லை, ஏகப்பட்ட ஹார்மோன்ஸ். ஸோ இதில் 1-2 கொஞ்சம் அதிகமாகவும் கூட குறைய இருக்கும்போது சில நேரத்தில் அந்த தூக்கத்துக்கான ஹார்மோன் அதிகமாக செக்ரேட் ஆகி அவங்களுக்கு கண்ணா பின்னான்னு தூக்கம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க ரிலாக்ஸ்டாக தூங்கட்டும்னு விட்டுற சொல்லுவோம். ஏன்னா ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ப்ரெக்னென்சியில் இருக்குங்க. எய்தர் இந்த மாதிரி தூங்குவாங்க, இல்லை நிறைய வாமிட்டிங் இருக்கும், சில நாசியா அந்த மாதிரி வாமிட்டிங் வர மாதிரி சென்சேஷன், இல்லை ஃபெட்டிக் ரொம்ப டயர்டாக எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸோட எந்த நேரமும் டயர்டாக இருக்கிறவங்களே இருக்காங்க. சிலருக்கு அதிகப்படியாக கோபம் வரும், சிலருக்கு அதிகப்படியாக பசி வரும். இப்படி ஏதோ ஒன்று அதிகமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் ப்ரெக்னென்சியோட இனிஷியல் ஒரு 3-4 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது தப்பிக்கவே முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் இல்லாட்டி நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு ப்ரூஃபே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ப்ரெக்னென்சியில் இதெல்லாம் மாற்ற முடியாத சில விஷயங்கள், இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தூக்கம் நல்லா வர்றது ஒரு, அப்படி தூக்கமே வரல அப்படின்னாலும் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, அவங்கள கூட்டிகிட்டு வாங்க, ஒரு கவுன்சிலிங்க்கு வர சொல்லுங்கள். அண்ட் சில பேசிக்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பாடியில் சில டெஃபிஷியன்சி இருந்தாலும் தூக்கம் வராது அப்படின்னு சொல்லுவோம். இதையெல்லாம் மாற்றிக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் வர்றது அந்த தூக்கம் இதெல்லாம் மாறி ஒரு 4th மந்த்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பார்ட் வரும். எக்ஸசைஸ் கட்டாயமாக செய்யணுமானா கண்டிப்பாக செய்யணும். அதுக்காக நிறையா நாங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கோம், அதெல்லாம் செய்யுங்க. அண்ட் டயட்டை பற்றி பார்த்தோம். டயட்டில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா எல்லா மதர்ஸ்னாலும் நிறைய ஒர்க்குக்கு போகிறவங்க இருக்காங்க. எங்கள் கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் வராங்க அப்படின்னா 2 அல்லது 3 பேர் தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க அதிகபட்சம். மிச்சம் 7 பேர் வந்து வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க. அந்த வேலைக்கு போகிறவங்களுக்கும் ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த ஃபேஸ்லேருந்து அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு பதட்டம் இருக்கும். எந்த நேரமும் அப்படியே ஒரு மாதிரி ஏதோ சிந்திச்சுட்டே இருப்பாங்க, திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து அமைதியாக இருக்காது. இப்படி இருக்கிறதுனால நாங்கள் சொல்லுவோம், கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. நாளைக்கு காலையில் என்னெல்லாம் பண்ணணும், நாளைக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ அதெல்லாம் இன்றைக்கி நைட் நீங்கள் படுக்கும்போது உங்கள் கையில் ஒரு பிளானாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி எப்போவுமே பிளான். இது நாட் ஓன்லி இன் ப்ரெக்னென்சி, நாட் ஓன்லி ஜாபுக்கு போகிறவங்கன்னு இல்லை, யாருமே நாளைக்கு காலையில் என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு மதியானம் என்ன பண்ண போகிறோம், என்ன மீட்டிங் இருக்குது, என்ன மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, நமக்கு என்ன அசைன் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி ஃபுட்டு, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், குக்கிங், இல்லை குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கும், இதெல்லாம் வந்து தெளிவாக நாளைக்கு பிளான் உங்ககிட்ட இன்றைக்கி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பதட்டப்பட போகிறதில்ல, தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகிக்க போகிறதில்ல, எந்த நேரம் ஒரு தவிப்போடலாம் இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனால் இந்த பிளானிங்ஸ் எல்லாம் வேணும். கோல் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு 1 டேக்கு அதே மாதிரி, 1 வீக் அதே மாதிரி, ஒரு ஷார்ட் டேர்ம், ஒரு 1 மந்த்துக்குள்ளே, ஒரு 1 இயருக்கு லாங் டேர்ம், இப்படியெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் உங்கள் தேவையில்லாத பதட்டத்தை குறைச்சிட்டு இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய நேரத்தில் நாங்கள் கவனிக்கிறது என்னென்னா, இந்த ப்ரெக்னென்சின்னு மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு நேச்சர் என்ன அப்படின்னா, தேவையில்லாமல் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி ஒரு என்ன நடந்தாலும் சரி, லேடிஸ் ஒரு 4 பேர் உட்காந்து பேசுனா சம் அதர் திங், ஒரு இந்த கடையில் போட்டிருக்கிற பொருளாகட்டும், இன்றைக்கி என்ன மார்க்கெட்டில் வந்திருக்கு, இன்றைக்கி என்ன ஆஃபர்ஸ் இருக்குது, யார் என்ன பண்ணி பேசிட்டாங்க, என்ன மூவி, இந்த மாதிரி தேவையில்லாத கிரிட்டிசிசம் இருக்கும். ப்ரெக்னென்சி மதர்ஸை நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த கிரிட்டிசிசம்லேருந்து வெளியில் வந்துருங்க அப்படின்னு சொல்லுவோம். எந்த நேரமும் ஏதாவது புக்கை வச்சுக்கோங்க, எந்த நேரமும் வந்து கொஞ்சம் பாசிட்டிவான அசோசியேஷனில் இருந்துக்கோங்க. நல்ல விஷயத்த மார்னிங் டைமில் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸஸ்னு சொல்கிற நிறைய டிவி சேனல் ஆகட்டும் எல்லாத்துலேயும் மார்னிங் டைமில் போடுற சில ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸஸ், ஆன்மீக சம்மந்தமான சில உரைகள்லாம் கேளுங்க. இதேமாரி கோயிலுக்கெல்லாம் போங்க. ஸ்பிரிச்சுவல் பர்சன், ஏதாவது ஒரு ரிலீஜனில் நீங்கள் இருங்க, ஏதாவது ஒரு கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க, ஏதாவது கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நாங்கள் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா நிறைய வேதிக் சாண்டிங்ஸ், சில மந்திரங்கள், இதெல்லாம் ப்ரெக்னென்சி ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. நிறைய வேதிக் சாண்டிங்ஸ் கேட்க அவங்க பாடியிலையும் நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்குது ஒரு பக்கம். அண்ட் நிறைய மியூசிக்கே பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி ஃபுல்லாக அந்த பேபியோட பிரெயினில் எக்கச்சக்கமான டெவலப்மெண்ட்டை மாற்றுது அப்படின்னு சொல்லி. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி மதர்ஸ் வர்ற கம்ப்ளைண்ட் என்னென்னா, ஹஸ்பண்ட் இதை எனக்கு பண்ணி கொடுக்கல, எனக்கு இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிளாக இல்லை, ஹஸ்பண்ட் சம்டைம்ஸ் ஒய்ஃபுக்கிட்ட இந்த மாதிரி சில கான்ட்ரவர்சி நிறைய பார்க்குறோம். எனக்கு இந்த டாப்பிக்கை இதை கொஞ்சம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பேசணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இல்லை அப்படின்னா
நீங்கள் வந்து அந்த குழந்தைகிட்ட நிறைய விஷயத்தை நாளைக்கு ஃப்யூச்சரில் மாற்றவே முடியாது. ஸோ அப்பா அம்மா ரொம்ப ஒற்றுமையோடவும் ஒரே கருத்தோடவும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கோடவும் பாசிட்டிவாக இல்லை அப்படின்னா நாளைக்கு உங்கள் குழந்தை நீங்கள் சொல்கிற பேச்சு நிறையா கேட்க மாட்டாங்க. உங்கள் கூட ட்ராவல் ஆகவே மாட்டாங்க. அதாவது நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களோட விஷயத்த கொஞ்சம் முரணாக தான் இருந்து பார்ப்பாங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து அப்படி வருத்தப்படுறது உண்டு. ஒரு 50 வயசுலேயும் 60 வயசுலேயும் வந்து என் பையன் நான் சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறாங்க, நாங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, பின்னாடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா நிறைய கருத்து வேறுபாடுகள் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் நாங்கள் மாற்ற முயற்சிக்கிறதுனா ப்ரெக்னென்சியிலேருந்தே கப்பிள்ஸாக வாங்கன்னு சொல்லுவோம். ப்ரெக்னென்சியில் கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு வாட்டியாவது கூட்டிகிட்டு வாங்க. நான் சில நேரத்தில் சொல்கிறது என்னென்னா, நான் மனநலம் சம்மந்தமாக சில படிப்புகள் படிச்சிருக்கிறதுனால கொஞ்ச நேரம் பார்த்தாலே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பார்க்கும்போதே அவங்க எந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்காங்க, யார் கொஞ்சம் பணிஞ்சு போகிறாங்க, யார் கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருக்காங்க, யார்கிட்ட சில சேஞ்சஸ் இருந்தால் அவங்க லைஃப் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போகும் அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சில பாசிட்டிவ் கப்புள்ஸை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ தூரமாக இப்படியெல்லாம் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறையா கப்புள்ஸ் பார்க்குறது உண்டு. அதே மாதிரி இப்படியும் இருக்காங்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி சில கப்புள்ஸையும் சில நேரத்தில் பார்த்துட்ருக்கோம். ஸோ பெரும்பாலான இது என்னென்னா கம்ப்ளைண்ட்ஸ், கிரிட்டிசிசம் சொன்னேன். அதுக்கடுத்த பெரிய ஒரு மாற்ற முடியாத விஷயம் என்னென்னா கம்ப்ளைண்ட்ஸ் தான். ஒருத்தரை பற்றி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக ரொம்ப சகஜமாக நம்ம சொசைட்டியில் இருக்குது, அப்படியே பார்த்துட்ருக்கோம். அதை கொஞ்சம் மாற்றுங்க. ப்ரெக்னென்சியில் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாமல் ரொம்ப சுமூகமாக வாங்க. கம்ப்ளைண்ட்ஸ் எதுக்காக வருது? ஒன்று, என் ஹஸ்பண்ட் லேசி அப்படின்னு வச்சுக்கலாம். என் ஹஸ்பண்ட் லேசியாக இருப்பார், எந்த வேலையும் சொல்கிற நேரத்துக்கு செய்ய மாட்டார், காலையில் நேரமே எழுந்திரிக்க மாட்டார், ரொம்ப வந்து மெதுவாக தான் இருப்பார் அப்படின்னு நீங்கள் வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்க உங்கள் ஹஸ்பண்ட் என்றைக்குமே மாறப்போகிறதில்ல. ஸோ அதனால் முதல்ல அந்த தாட்ஸ் எல்லாம் மறந்துடுங்க. என் ஹஸ்பண்ட் இப்படி பிரிஸ்காக இருப்பார், ரொம்ப தெளிவாக இருக்கார், அவர்கிட்ட என்னென்ன பாசிட்டிவ் குவாலிட்டிஸ் இருக்கோ, இப்படி இருக்கிறதுனால நிதானமாக இருக்கார், இவரால் வந்து நிறைய விஷயத்த பொறுமையாக பண்ண முடியுது, நம்மளால் இப்படி பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் டோனில் எடுத்துக்கோங்க. அதை சந்தோஷமாக பாருங்கள். எப்பவுமே சொல்கிறது அதுதான், உங்களோட மோட்டிவேஷனும் உங்களோட எமோஷன்ஸும் கண்டிப்பாக அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணியே தீரும். ஒரு உண்மையான நீங்கள் ஒருத்தரை லவ் பண்ணுறீங்க, உண்மையாலுமே ஒருத்தரை வந்து அஃபெக்ஷன் வச்சுருக்கீங்க, அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை வேறு அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி அம்மா குழந்த, ஒரு அம்மா பொண்ணு, இப்படி என்ன வேணால் இருக்கட்டும், நீங்கள் டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக உண்மையாக ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க உங்களை பார்த்தோன்னே புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் என்ன ஆக்ட் பண்ணாலும் உங்களை வந்து அந்த குழந்தையாகட்டும், அம்மா ஆகட்டும், அப்பா ஆகட்டும், அண்ணன் தம்பி ஒய்ஃபு ஹஸ்பண்ட் எல்லாருமே உண்மையாக பாசம் வச்சுருக்கிற ஒருத்தர் ஆப்போசிட்டில் பார்த்தாங்கன்னா அவங்க எந்த மனநிலையில் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால் மொத்தத்தில் இந்த மாதிரி ரொம்ப ட்ராமட்டிக்கலாலாம் இருக்க வேண்டாம். ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருங்க. லைஃப்பில் என்ன பிடிக்குதோ ஒருத்தர் இருக்கிற ப்ளஸ்ஸை எடுத்துக்கோங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி ஒரு ரோல் மாடலாக இருங்க நாளைக்கு உங்கள் குழந்தை வர்றதுக்கு. ஸோ ஆல் ஆஃப் அ சடன் குழந்தை வந்தோன்னே எல்லாம் மாற முடியாது. எல்லோரும் நினைக்கிறது அப்படி தான், குழந்தை வரட்டும் நான் என்னோட கேரக்டரை மாற்றிக்கிறேன், குழந்தை வந்தால் அவர் மாறிக்குவார், நான் மாறிப்பேன். அதெல்லாம் நிஜமே இல்லை. இன்றைக்கு ஏதாவது மாறுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் நிஜம். ஆக்சுவலி ரொம்ப விளையாட்டாக சொல்லுவாங்க, ஒரு 2 பேர்கிட்ட புக்கு கொடுக்குறாங்க, ஒருத்தர் போய் அந்த புக்கை உடனடியாக படித்து முடிச்சுட்டு ஒரு 1 வீக்கில் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த புக்கு கொண்டு வந்து நான் வந்து 2 நாள் அந்த புக்கை படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அது ஒரு 300 பேஜ் இருக்கிற புக்கு. இன்னொருத்தர்கிட்ட கேட்குறாங்க, நான் வெறும் 3 பேஜ் தான் படித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் 3 பேஜ் தான் படிச்சிங்க, அதுக்கு மேலே என்னாச்சு? இல்லை, முதல் 3 பேஜ் படிக்கும்போது அதில் சூரிய நமஸ்காரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பண்ணணும்னு போட்டிருந்துச்சு. ஸோ சூரிய நமஸ்காரம் கற்றுக்கிட்டு அதை நான் தினம் செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறோங்கிறது இல்லை, ஒன்றை ஃபாலோ பண்ணால் அதை முதல்ல 100% ரொம்ப உண்மையாக அதை செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரெக்னென்சியில் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்தால் நாளைக்கு உங்கள் குழந்தை ரொம்ப ரொம்ப நல்ல குழந்தையாகவும் ரொம்ப ஹெல்த்தியான குழந்தையாக சொசைட்டிக்கு வருவாங்க. ஸோ இதை முதல்ல மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களோட உங்களை நான் மறுபடியும் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி. ஸோ பிரீத்தி, நம்ம திருச்சியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது இருக்கும், பொன்மலை அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சந்தை நடக்கும் வருஷம். அது ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் மட்டும், ஒரு மாதம் இல்லை 10 நாள் 15 நாள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் இன்னமும் இருக்குது. அதாவது ஆடு மாடு கோழி கிராமத்துலேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இங்கே விற்பாங்களாம். ஸோ வந்து நீ பேரம் பேசி எவ்வளோ தூரம் பேச முடியுமோ. ஸோ ஷாப்பிங் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு 15 நாள் 1 மாதமாக அது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வருஷம் மாறும். சில வருஷம் வந்து 15 நாள் வைப்பாங்க, சில வருஷம் வந்து 30 நாள் வைப்பாங்க. இது வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கோட்டை அண்ட் வந்து நம்ம ராக்ஃபோர்ட்க்கு
பக்கத்துலேயே இருக்குது. ஸோ வந்துட்டு யாரெல்லாம் வந்து கம்மி விலையில் காய்கறி எல்லாமே கிடைக்கும். ஆல்மோஸ்ட் உன் லைஃப் ஸ்டைலில் நீ சாப்பிட்றதுக்கு தேவையான பொருட்கள் அண்ட் நீ வாங்கணும்னு நினைக்கிற பொருட்கள், பொம்மை ஜாமான்லேருந்து துணியிலேருந்து எல்லாமே அங்கே கிடைக்கும். ஸோ கிராமத்துலேருந்து ஜப்தி ரேட்டு கொண்டு வந்து விற்பாங்க. ஸோ நீ அதையும் பெரும் பேசி வாங்கலாம். ஸோ வந்து சந்தையில் மலிவான பொருள் வாங்கினா திருச்சி கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்போல்லாம் சந்தை நடக்குன்னு சொல்லுங்க சார், நான் கண்டிப்பாக வரேன். கண்டிப்பாக வா. ஓகே, இதை தொடர்ந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை வழியில் வந்து ஒரு நோயிலேருந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக டாக்டர் சிவராமன் வந்திருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துடலாமா? கண்டிப்பாக. இது நலமறி ஆவல். வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். சாதாரணமாக பெரிய பெரிய நோய்களுக்கு பயந்திருந்த காலம் போயிட்டு இன்றைக்கி வந்து சில சின்ன ஒரு பிரச்சனைகளுக்கே ரொம்ப பயப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கும். அதில் ரொம்ப முக்கியமானது வந்து காய்ச்சல். முன்னாடிலாம் வந்து ஒரு காய்ச்சல் அடிச்சுது அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு லேசாக ஒரு ஏதோ ஒரு கஷாயம் வச்சு குடிச்சிட்டு, இல்லை ஒரு நாள் வந்து கொஞ்சம் சாப்பாட்டில் எல்லாம் கண்ட்ரோலாக இருந்துட்டு அடுத்த நாள் வேலைக்கு போவோம், இல்லை ஒரு ஓய்வு எடுத்துக்குவோம். இன்றைக்கி வந்து யாருக்காவது வீட்டில் ஒருத்தருக்கு காய்ச்சல் வந்ததுன்னா கடும் கலவரமும் ரொம்ப ஒரு பரபரப்பும் பற்றி கொள்ளக்கூடிய அளவில் காய்ச்சல் ஒரு பயங்கர பூதாகரமான நோயாக பார்க்கப்படுகிறது. அது வந்து ரொம்ப அவசியமே இல்லை. ஆனால் நம்ம செய்தித்தாள்களில் தொடர்ந்து படிக்கக்கூடிய விஷயங்கள், நம் காதுக்கு எட்டக்கூடிய காய்ச்சல் பற்றிய பல்வேறு செய்திகள் வந்து நமக்கு இப்படி ஒரு பரபரப்பை கொடுக்குது. திடீர்னு படிக்கிறோம் இந்த இடத்துல சிக்கன்குனியா வந்துருச்சு, திடீர்னு பார்க்குறோம் டெங்குவில் நிறைய பேருக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு இடத்துல பன்றிக் காய்ச்சலில் மரணம் நடந்திருக்கு, பக்கத்து மாநிலங்கள் எல்லாம் ரொம்ப பன்றிக் காய்ச்சல் பரவி வருது. பன்றிக் காய்ச்சல் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பறவை காய்ச்சல் பற்றிய செய்தி வருது. ஏன் இப்படி காய்ச்சல் பற்றி ஒரு எங்கே பார்த்தாலும் ஒரு பரபரப்பு வர்றதும், அப்புறம் அதனால் நம்ம வீட்டில் ஒரு சாதாரணமாக ஒரு காய்ச்சல் அடித்தாலே அதுக்காக கலவரப்படுறதும் அதிகமாயிட்டே வருது இல்லையா? இதை எப்படி நம்ம வந்து எதிர்கொள்ளணும்? இதை பற்றிய காய்ச்சல் பற்றிய ஒரு புரிதலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். காய்ச்சல் அப்படிங்கிறது தனியாக ஒரு நோய் கிடையாது. காய்ச்சலுங்கிற மாதிரி ஒரு சக்கரை வியாதி மாதிரி இல்லை ரத்த கொதிப்பு மாதிரி எனக்கு காய்ச்சல் நோய் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. காய்ச்சல்ங்கிறது ஒரு தனி நோய் இல்லை, ஏதோ ஒரு உள்ளே இருக்கிற நோயினுடைய ஒரு குறிகுணம் தான் காய்ச்சல். ஒரு நல்ல அடிபட்ட வலியில் காய்ச்சல் இருக்கும், சீழ் கோர்த்திருக்கிற புண்ணில் காய்ச்சல் இருக்கும், புற்றுநோயில் காய்ச்சல் இருக்கும், சர்க்கரை வியாதியில் சர்க்கரை கட்டுக்கடக்காமல் இருந்து அதனால் ஒரு தொற்று ஏற்பட்டால் அதில் காய்ச்சல் வரும், எங்கேயாவது வந்து வயிற்றில் ஒரு தொற்று நோய் ஏற்பட்டு வயிற்றிளைச்சல் வந்தால் காய்ச்சல் வரும். இப்படி காய்ச்சல்ங்கிறது பல நோய்களில் இருக்கக்கூடிய ஒரு குறிகுணம் தான். நம்ம உடலில் வெள்ளணுக்கள் நம்ம உடம்புக்கு தாக்க வந்த ஒரு நுண்ணுயிரிகளை, எதிரியாக வந்திருக்கிற நுண்ணுயிரிகளை எதிர்க்கும் போது நடக்கக்கூடிய ஒரு விளைவு தான் காய்ச்சல். அப்படி இருக்கும் பொழுது அந்த காய்ச்சலை வந்து நம்ம ஒரு நோயாக பார்த்து பரபரப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் காய்ச்சல் அப்படின்னு ஒன்று வந்துருச்சுன்னா உள்ளே ஏதோ ஒரு தொற்றோ இல்லை ஒரு இன்ஃப்ளமேஷனோ இல்லை ஒரு நோயினுடைய ஒரு தீவிர நிலையோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அப்படி புரிந்து கொண்டு அதற்காக நம்மை தயார்படுத்தி கொள்வது தான் புத்திசாலித்தனமான விஷயம். ஸோ அருகாமையில் நிறைய காய்ச்சல் இருக்குது. பக்கத்தில் உள்ள குழந்தைகளுக்கெல்லாம், நம்ம பக்கத்து வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு ஒரு தீவிர காய்ச்சல் இருக்குன்னா அது ஏதாவது தொற்றை ஒட்டி இருந்தால் அந்த காய்ச்சல் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு ஊர் முழுக்க பேண்டமிக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒட்டுமொத்தமாக ஒரு தொற்று வரும் பொழுது நாம் கொஞ்சம் விழித்து, நமக்கு காய்ச்சல் இருந்தாலும் இது ஏதோ ஒரு சாதாரண விஷயம் நம்ம இருக்கக்கூடாது, கண்டிப்பாக கொஞ்சம் விழித்து இருக்கணும். ஓரிரு நாளைக்கு மேலே அந்த காய்ச்சல் கட்டுக்கடங்காமல் கூடிக்கொண்டே இருக்கிறது, மருந்துகளுக்கும் கட்டுப்படலை அப்படின்னா உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்ப மருத்துவரை பார்த்து இது சாதாரண விஷயமா இல்லை வந்து பின்னாடி வந்து உலகை பயமுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காய்ச்சல் ரகங்களில் ஒன்றா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும். இந்த அளவில் வந்து நமக்கு புரிதல் இருந்தால் மட்டும்தான் காய்ச்சலை வந்து நம்ம எதிர்கொள்ள முடியும். ரொம்ப சாதாரணமாக விஷக்காய்ச்சல் அந்த காலத்தில் வந்து குளிர்ஜுரம்னு சொன்னாங்க, விஷக்காய்ச்சல்னு சொன்னாங்க, ஒரு வைரல் ஃபீவர். அந்த வைரல் ஃபீவர் வந்து இயல்பாக வரும். ஒன்றுமே நம்ம அதுக்கு மருத்துவம் செய்யலைன்னா கூட ஓரிரு நாட்கள் உணவை வந்து கட்டுப்படுத்தி ரொம்ப எளிதான உடலுக்கு ஆற்றல் தரக்கூடிய கொஞ்சம் கஞ்சி, கொஞ்சம் ரசம் சாதம், ரொம்ப சீரணிப்பதற்கு சரியாக இருக்கக்கூடிய ரொம்ப எளிதாக இருக்கக்கூடிய இட்லி மாதிரி உள்ள உணவுகளை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு 2-3 நாள் விட்டுட்டோம்னா 4ஆவது நாள் இயல்பாக சரியாததுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த காய்ச்சலை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. சில நேரங்களில் வந்து பட்டினி கிடத்தலை கூட காய்ச்சலுக்கு ஒரு மருத்துவமாக சொல்லியிருக்காங்க. அது எளிய விஷ காய்ச்சலுக்கு வந்து கொடுக்கக்கூடிய மருந்து. ஆனால் அதே ஃப்ளூ வந்து ஒரு ஏவியன் ஃப்ளூவாவோ
அல்லது வந்து ஸ்வைன் ஃப்ளூவாகவோ அந்த காய்ச்சல் இருக்கக்கூடிய அந்த வைரஸ் வந்து இந்த மாதிரியான வைரஸ்லாம் இருக்கும் பொழுது உடனடியாக போயிடாது. லேசான இருமல் ஆரம்பித்து, சளி ஆரம்பித்து, தலைவலியோடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இரத்த தட்டுக்கள் குறைந்து கொண்டே வந்து வெள்ளணுக்கள் குறைவு ஏற்பட்டு அதற்கப்புறம் அதை ஒட்டி உடலினுடைய நுரையீரலையோ இல்லை வந்து உள் உறுப்புகளில் ஒரு நோய்களாக உண்டாக்கிடும். அந்த மாதிரி காய்ச்சலுக்கு நாம் கண்டிப்பாக சரியான சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். சரி, எப்படி நம்ம தயார்படுத்தி வச்சுக்கொள்ளலாம்? நம்ம வந்து வீடுகளில் சில விஷயங்கள் எப்பொழுதுமே இருக்கணும். அரிசி பருப்பு உளுந்து இல்லாமல் வீட்டு சமையக்கட்டு இருக்காது. அதே மாதிரி நம்மளுடைய வீடில் ஒரு சின்ன துளசி செடி இருக்கணும். சின்னதாக வந்து கற்பூரவல்லி இருக்கிறதுக்கு இது வந்து நம்ம நான் அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கேன், நான் எங்கே போய் செடி வச்சுக்கிறது அப்படின்னு கேட்கலாம். நம்ம ஒரு தொட்டியில் இதை வச்சுக்கொள்ளலாம். ஒரு கற்பூரவல்லியவோ ஒரு துளசியவோ இல்லை ஒரு தூதுவளையவோ இல்லை ஒரு கண்டங்கத்திரியவோ வைப்பதற்கு வந்து பெரிய ஒரு தோட்டம் தேவையில்லை. ஒரு சின்ன தொட்டிகளில் வைத்திருந்து அவ்வப்போது நம்ம வீட்டில் லேசாக மூக்கடைக்குது, தலைவலி இருக்குது, லேசாக ஜுரம் காயிற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் துளசியவும் இந்த கற்பூரவல்லியும் போட்டு கூட வந்து 2 மிளகை தட்டி போட்டு கஷாயமாக காய்ச்சணும். கஷாயம் காய்ச்சறது அப்படின்னா ஒரு கைப்பிடி எல்லாம் போட்டுட்டு அதுக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணீர் ஊற்றி அரை டம்ளராக வற்ற வரைக்கும் கொதிக்க விடணும். கொதிக்கினா ரொம்ப தரதரன்னு கொதிக்க விடாமல் மூடி போட்டு ரொம்ப சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு டீ வடிகட்டியை வச்சு வடிகட்டி எடுத்துகிட்டு அந்த கஷாயத்தில் துளி தேன் சேர்த்து கொடுத்தோன்னா ஒரு சாதாரண சளியோடு வரக்கூடிய காய்ச்சலுக்கு உடனடியாக மருந்தாக இருக்கும். குழந்தைக்கு வீட்டில் இருக்க குழந்தைக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு 2-3 தடவை காய்ச்சல் வந்ததுன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் மாதத்தில் ஒரு 3 வாரம் காய்ச்சல்லே இருக்குது, எப்போ பார்த்தாலும் உடல் சூடாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தையினுடைய நோய் எதிர்ப்பாற்றல் சரியாக இல்லைன்னு அர்த்தம். அந்த சாதாரண நோய் எதிர்ப்பாற்றல் குறைவாக இருக்கிறதுனால அதனால் வரக்கூடிய தொற்று நோய்களாக இருக்கலாம். சில நேரங்களில் கணச்சூடு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரைமரி காம்ப்ளெக்ஸினுடைய குறிகுணமாக கூட அது இருக்கலாம். அதனால் நம்ம வந்து நம்ம வீட்டில் நம்ம ஒரு சாதாரண சளியோடு வரும்பொழுது இந்த மாதிரி தூதுவளை போட்டு இல்லை தூதுவளையாக ரசமாக வச்சு குடிக்கலாம். கண்டங்கத்திரி சாறு எடுத்து நம்ம தேனில் குழைச்சி சொரசம் பண்ணி கொடுக்கலாம். இதில் எல்லாம் சரியாக வரல, தொடர்ந்து ஜுரம் அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவர்களை சரியான என்ன தொந்தரவினால் இது வருது, நோய் எதிர்ப்பாற்றல் ஏன் குறைஞ்சிருக்குங்கிறத வந்து இரத்த சோதனை செய்து பார்த்து வெள்ளணுக்கள் குறைஞ்சிருக்கா, அதில் குறிப்பாக எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டில் நம்ம எப்படி நம்ம துளசி கண்டங்கத்திரி இதெல்லாம் சொன்னோமோ அது மாதிரி அஞ்சரை பெட்டின்னு நம்ம அந்த காலத்தில் இருந்தது. அந்த அஞ்சரை பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் அஞ்சரை பெட்டினா கடுகு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அன்றைக்கு அப்படி இல்லை. அதில் சுக்கு இருந்தது, மிளகு இருந்தது, திப்பிலி இருந்துச்சு. இது மாதிரி நறுமண மூட்டிகள் நம்ம வீட்டில் எப்பொழுதுமே இருக்கணும். ஒரு கண்ணாடி பாட்டில் நம்ம ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை வாங்கிக்கணும். புதுசாக கொஞ்சம் 30 கிராம் சுக்கு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் திப்பிலி, கொஞ்சம் அரத்தை இதெல்லாம் வச்சுக்கணும். ஒரு சளி இருமலோடு இருக்கக்கூடிய காய்ச்சலுக்கு இந்த சுக்கு மிளகு திப்பிலி அரத்தை சேர்த்து போட்டோன்னா இருமலோடு இருக்கக்கூடிய ஜுரத்துக்கு அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை வந்து ஒவ்வொன்றையும் தட்டி போட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு எப்படி வந்து துளசி கஷாயம் போட்டோமோ அதே மாதிரி 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி அரை டம்ளராக வற்ற வச்சு அந்த கஷாயம் கொடுக்கலாம். இதெல்லாம் இல்லை, நம்ம வந்து எல்லா இடமும் வந்து பக்கத்துல எல்லாம் வந்து டெங்கு ஃபீவர் இருந்துகிட்ருக்கு, பறவை காய்ச்சல் வருது, பன்றி காய்ச்சல் இருக்குது அப்படின்னா நம்ம வீடுகளில் இருக்க வேண்டியது 2 விதமான கஷாயம். ஒன்று வந்து நிலவேம்பு குடிநீர் அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் சிக்கன்குனியாவாக இருக்கட்டும், பறவை காய்ச்சலாக இருக்கட்டும், அது ஓரளவுக்கு கட்டுப்பட்டு பெரிதாக பிரச்சனை வராமல் இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து அரசாங்கத்தின் மூலமாகவும் மருத்துவர்கள் மூலமாகவும் விநியோகிக்கப்பட்ட அந்த நிலவேம்பு கஷாயம்தான். இந்த நிலவேம்பு பொடியை எப்பொழுதும் நம்ம வீடுகளில் வச்சுருக்கணும். இந்த நிலவேம்பு பொடிங்கிறது வெறும் நிலவேம்பு இலை மட்டும் கிடையாது. நிலவேம்பு தனி இலைக்கும் வந்து காய்ச்சலை விஷக்காய்ச்சலை குணப்படுத்தக்கூடிய ஒரு பலன் இருந்தால் கூட நிலவேம்பு குடிநீர்ங்கிறது அதோடு சேர்ந்து அந்த நிலவேம்பில் வந்து சுக்கு இருக்கும், பற்படாகம் இருக்கும், பேய்ப்புடல் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்தது தான் அந்த நிலவேம்பு குடிநீர். அந்த நிலவேம்பு குடிநீரை நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு தேக்கரண்டி போட்டு நல்லா ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி அரை டம்ளராக வற்ற வச்சு காய்ச்சல் வரும்பொழுது குடித்தோன்னா உடனடியாக சுரமும் குறையும். நல்லா வேர்த்து ஜுரம் வந்தாலே போகுது அப்படின்னா அதை வேர்த்து அதுக்கப்புறம் சரியாகும். அது மாதிரி ஒரு வேர்வையை உண்டாக்கி ஜுரத்தை வந்து போக்கக்கூடியது நிலவேம்பு கஷாயம் கொடுக்கும். பக்கத்து வீடுகளில் இது மாதிரி காய்ச்சல் இருக்குது, நம்ம குழந்தை படிக்கிற பள்ளியில் நிறைய குழந்தைங்க இது மாதிரி காய்ச்சலில் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம ப்ரொஃபலாக்டிவாகவே வராமல் தடுப்பதற்காக இந்த நிலவேம்பு குடிநீரை போட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி கபஜுர கஷாயங்கிறது இன்றைக்கு பன்றி காய்ச்சல் எல்லாம் ரொம்ப பலனளிக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருந்தது. அதுக்கு காரணம்
அந்த பன்றி ஜுரத்தில் வந்து வரக்கூடிய முக்கியமான குறிகுணமான நுரையீரலில் சளி சேர்ந்துக்கிறது, தொண்டையில் குரல் கட்டி இருக்கிறது, ஒரு மாதிரி சுவாச முட்டலோடு சேர்ந்து வரக்கூடிய காய்ச்சலுக்கு வந்து இந்த கபசுர கஷாயம் மிக பலனுள்ளதாக இருக்கும். ஆஸ்துமா நோயாளிகளுக்கு கூட சளி ரொம்ப இருந்து அடிக்கடி இறைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்க நோயாளிகளுக்கு கூட அவர்களுக்கு ஒருவேளை உள்ள நுரையீரல் தொற்றாக இருந்து ஏதாவது நோய் இருந்தால் அவர்களுக்கும் இந்த கபசுர கஷாயம் வந்து பயனுள்ளதாக இருக்கும். இது மாதிரியான கஷாயங்களை வீட்டில் எப்பொழுதும் தயார் நிலையில் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. அதோடு சேர்ந்து காய்ச்சல் உள்ள காலங்களில் இனிப்பு அதிகம் எடுக்கக்கூடாது. ஸ்வீட் நிறைய எடுத்தாலே உள்ளே இருக்க கிருமிகள் வளர்வதற்கு அந்த இனிப்புகள் தான் உணவு. அது என்ன கிருமியாக இருக்கட்டும், அது ஒரு பாக்டீரியா கிருமியில் என்ன வகையாக இருந்தாலும் அதுக்கு குளுக்கோஸ் வந்து ஒரு உணவாக இருக்கும். அதை வந்து நம்ம வந்து இடம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு இனிப்பை தவிர்த்து கொள்ளணும். நோய் எதிர்ப்பாற்றலை கூட்டுவதற்கு எல்லா உணவுலையும் மிளகுத்தூளை போட்டுக்கொள்ளணும். எளிதில் சீரணிக்கிற உணவாக இருக்கணும். பட்டினி கிடத்தல்ங்கிற அந்த வாரத்துக்கு ஒருக்க வந்து ஒரு நாள் வந்து முழுக்க பழங்கள் மட்டுமே எடுத்துக்கொள்கிற பழக்கத்தையும் வைத்துக்கொள்ளணும். இதெல்லாம் இருந்தது அப்படின்னா காய்ச்சல் வந்து ஒரு பயப்பட வேண்டிய ஒரு விஷயமே இல்லை. காய்ச்சலை பற்றி பயப்படாமல் இருக்கிற மாதிரி பயப்படாமல் இருக்கணுங்கிற மாதிரி இன்னொரு விஷயம் விழிப்புணர்வோடும் இருக்கணுங்கிறது தான் முக்கியமானது. ஒருவேளை நமக்கு ரொம்ப பேண்டமிக்காக வரக்கூடிய நோய்கள் இருந்து வரக்கூடிய வாய்ப்பு அருகாமையில் இருந்ததுன்னா டக்குன்னு அதுக்கு நம்ம தம்மை தயார்படுத்தி கொள்வதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சாந்தி, நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்க ஸ்ரீரங்கம் கோயிலை பற்றி தான். இந்த கோயிலை பற்றி ஒரு சுவாரஸ்யமான ஃபேக்ட் இருக்குது. அண்ட் முதல்ல அதுக்கு என்ன ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிடுறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீரங்கம் கோயிலில் ரங்கநாதர் வந்து பள்ளி கொண்ட வடிவத்தில் இருப்பார். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தினமும் காலை அவர் எப்படி விழிக்க வைக்கிறாங்க, எப்படி அவர் தூங்க வைக்கிறாங்க அப்படின்றது தான். அவரை காலை எழுப்பும் போது எப்படி எழுப்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யானையும் ஒரு பசுமாடையும் வர வச்சிருவாங்களாம். பசுமாடை பின்புறமாக திருப்பி நிற்க வச்சிருவாங்க. ஏன்னா பின்புறம் லட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ லட்சுமியையும் விநாயகர் முகத்தையும் முழிச்சு தான் நம்ம ரங்கநாதர் வந்து நாளையே தொடங்க வரோம். அதுக்கப்புறம் தான் நைவேத்தியம் பக்தர்களை பார்க்குறது அதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். அண்ட் ஈவினிங் அவர் தூங்க வைக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை எப்படி அவங்க அம்மா தாலாட்டு பாடி தூங்க வைப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பக்தர்கள் எல்லாரும் சூழ்ந்து வீணை வாசி அவர் தூங்க வைப்பாங்களாம். நம்ம தசாவதாரம் படத்தில் அசுன் வந்து நம்ம பெருமாள் தூங்க வைப்பாங்களா அந்த மாதிரி நினைக்கிறேன். சரி, வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஸ்ரீரங்கம் போகும்போது அந்த கோயிலுக்கு போகும்போது எங்கள் அத்தை வந்து ஒரு மிரர் ரூமுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஆக்சுவலி இந்த மிரர் ரூமில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக மிரர்ஸ் இருக்கும். மேலே கீழே சைடில் எந்த பக்கம் பார்த்தாலும் அவ்வளோ மிரர்ஸ் வச்சிருக்கோம். நம்ம ஐ படத்தில் விக்ரம் பார்க்குற மாதிரி ஜிம்மில் வச்சிருப்பார்ல அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீ உள்ளே போனோன்னே எல்லா இடமும் தெரியும். உனக்கு வந்து பேக் ஃப்ரண்ட் சைடு எல்லா சைடும் தெரியும். ஸோ அந்த டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பெருமாளை வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணி அவர் வந்து ஆபரணம் அவருக்கு புதுசாக ஆடையெல்லாம் போட்டு அவங்க குழந்தை மாதிரி இப்படியே உட்கார வச்சு அவர் அழகு பார்க்க வைப்பாங்களாம். ஸோ எவ்வளோ நல்ல விஷயம் இல்லை? இருக்குல்ல. ஐ திங்க் வந்து சரி, இதை தொடர்ந்து நம்ம பேசிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இதை தொடர்ந்து வந்து 12 ராசிகளுக்கான பலன்களை சொல்றதுக்காக யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி அவர்கள் காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியின் மூலியமாக ஒவ்வொரு நாளும் அவரவர்களுடைய ராசி பலன்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். அப்படி பார்க்கல இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 27ஆம் தேதி 5வது மாதம் 2015ஆம் நாள் வைகாசி மாதம் 13ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போமாக. முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசியானது மேஷ ராசிக்காரர்கள். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக மாலையிலிருந்து பெரிய அளவு அனுகூலமும் சந்தோஷ அமைப்பும் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறு காணப்படுகிறது. எதிர்பார்க்காத இடமாற்றங்கள், பதிவு உயர்வுகள், தொழில் அமைப்பில் மிகப்பெரிய ஏற்றங்கள், அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் பயணங்கள் எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். அது குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்களாக இருக்கட்டும், நண்பர்களுடன் இருக்கட்டும், உத்தியோகத்திலாக இருக்கட்டும், எல்லா விதத்திலும் அனுகூலமும் சந்தோஷ அமைப்பும் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவே இந்த நாள் காணப்படுகிறது. கண்டிப்பாக எதிர்பார்க்காத ஒரு நல்ல சந்திப்பின் மூலமாக பெரிய அளவு ஆதாயங்களும் அனுகூலங்களும் கிடைக்கும். பகை கொடுத்திருந்த ஒரு பிரச்சனை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் வெளிவட்டாரத்தெல்லாம் காணப்பட்டாலும் குடும்ப விஷயத்தில் குறிப்பாக இரத்த பந்த உறவுகள், தாய் தந்தையர் உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது மிக மிக முக்கியமாக காணப்படுகிறது. அந்த விஷயத்தில் சாதாரண ஒரு கவன சிதறல் கூட பெருமளவு பாதிப்புகளையும் சங்கடத்தையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி விடலாம். எனவே அந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது உங்களுடைய தலையாய கடமை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது,
அரசு துறை அரசாங்கத் துறையில் இருந்தவர்களுடைய பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்திகள். கண்டிப்பாக அரசு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு, தடைப்பட்டிருந்த அமைப்பு, தடைப்பட்டிருந்த கௌரவ குறைச்சல் எல்லாம் ஏற்பட்டு அனுகூல பிராப்தங்கள் கைகூடுவதை கண்கூடாக பார்க்கலாம். தொலைதூர செய்திகள் நன்மைகள் ஏற்படுவதுடன் தொலைதூர பயணங்களுக்கு உத்தரவாதம் அனுகூலமும், அந்த பயணங்கள் மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவு வசந்தமும் அனுகூல பிராப்தமும் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக காணப்படுகிறது. அதே சமயம் கண்டிப்பாக குடும்பத்தில் உள்ள பெற்றோர் உடல்நிலை சிலருக்கு மன சங்கடத்தை ஏற்படுத்தலாம். அதில் மட்டும் அலட்சியம் வேண்டாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். வாய் வார்த்தைகளில் மட்டும் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் எல்லாம் வந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு தேவையில்லாமல் நீங்கள் பேசி அதை கெடுத்துக் கொள்வதற்குண்டான சூழ்நிலை காணப்படுகிறது. மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் மிக முக்கியமாக காணப்படுகிறது. வெளிவட்டார உத்தியோகம், தொழில் அமைப்புகள்லாம் மேன்மையும் அனுகூலமும் காணப்பட்டாலும் உங்கள் வாக்குஸ்தானத்தில் உள்ள கிரக அமைப்புகளின் சஞ்சாரத்தில் மிக கவனமாக இருப்பதுடன் தேவையில்லாத எல்லா விஷயத்திலையும் உணர்ச்சி வசப்படுவதுடன் குடும்பத்தாரிடத்தில் கூட கோபதாபங்கள் காட்டாமல் இருப்பது கடகராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக உயரமான இடங்கள், வழுக்கலான இடங்கள், பாத்ரூம் போன்ற இடங்களில் மிக கவனமாக இருப்பதுடன் எல்லா விஷயத்திலும் சிறிது நிதானத்துடன் இருப்பது, மாலை 4-11 வரைக்கும் மிக கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். அதே சமயம் எதிர்பார்க்காத நல்ல செய்தி, அனுகூல பிராப்தங்கள் கண்டிப்பாக வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் பெரிய அளவு வெற்றியும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருவதற்குண்டான மிக சந்தோஷ அமைப்பை ஏற்படுத்தி தரும். அதே சமயம் சுபகாரிய பிராப்தங்கள் காணப்படுவதனால் நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். லாபம் அனுகூலம் எல்லாம் காணப்பட்டாலும் தேவையற்ற செலவுகள் காணப்படுவதை கவனத்தில் கொள்க. வங்கி அட்டைகளை எல்லாம் பயன்படுத்தாமல் வீட்டில் வைத்துவிட்டு செல்வதை நன்மை ஏற்படுத்தி தரும். இல்லையென்றால் கடனில் பெரிதாகுவதற்குண்டான சாத்தியக்கூறு காணப்படுகிறது. நண்பர்கள், கேளிக்கை போன்ற இடங்கள் தேவையில்லாத செலவினங்கள் அதிகரிப்பதற்குண்டான காலமாக இன்றைய நாள் காணப்படுகிறது. தேவையான பொருள்கள், தேவையான பண அமைப்பு மட்டும் வைத்துக் கொள்வது நன்மை தரும். யாருக்கும் ஜவாப் ஜாமீன் கொடுப்பது உங்களுக்கு பெருமளவு சிக்கல்கள் எதிர்காலத்தில் ஏற்படுத்தி விடலாம் என்று கன்னியா ராசிக்காரர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே சமயம் உத்தியோகம், தொழில் அமைப்பு எல்லாம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் ஒரு உஷ்ணமான சூழ்நிலை, வெளியில் காணப்படுகின்ற உஷ்ணத்துடன் குடும்பத்தில் காணப்படக்கூடிய உஷ்ணம் உங்களுக்கு பெருமளவு சங்கடத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம். விட்டு கொடுத்தல் நீங்களாக தான் இருக்க வேண்டும். பிறர் கூறுகின்ற ஆலோசனையெல்லாம் வேப்பங்காயாக உங்களுக்கு கசப்பதனால் தேவையில்லாத வாக்குவாதங்கள் குடும்பத்தில் செய்வீர்கள். அது எல்லோரிடத்திலும் இருந்து நீங்கள் தனிமைப்பட்டு போய் விடுவீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிக அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் லாபத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஆண்டு. தொலைதூர பயணங்களாக இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு தேவையான ஒரு மனதிற்கு எதுவும் சொல்லக்கூடிய பொருள் சேர்க்கைக்கு எடுப்பது மனதிற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தாருடன் ஒற்றுமையாக இருப்பதுடன் தொலைதூர பயணங்கள் மூலியமாக மிகப்பெரிய அனுகூலமும் சந்தோஷ அமைப்பும் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதுடன் கடல் கடந்த நல்ல செய்திகளுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படுகிறது. தொலைதூர பயணங்கள், கடல் கடந்த பயணங்கள், அந்த பயணங்கள் மூலியமாக புது இடங்கள் செல்வதும் புது மனிதர்கள் சந்திப்பதும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும், நீண்ட நாள் சந்திக்க வேண்டியிருந்த ஒரு நல்ல நண்பரையும் சந்திப்பது பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாகவே காணப்படுகிறது. அதே சமயம் அரசாங்கத் துறையில் இருப்பவர்களும் மட்டும் நீங்கள் செய்யாத பழிப்பாவத்திற்கு திடீரென்று பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். மிக கவனம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மை அடைவதுடன் தொலைதூர நன்மைகள், அனுகூலங்கள், பிராப்தங்கள் ஏற்படுகிறது. உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த தொய்வு நிலைமை மாறுவதால் மிக மிக மகிழ்ச்சியும் அனுகூல பிராப்தமும் ஏற்படுகிறது. உத்தியோகத்தில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம், அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் உள்ள இறுக்கமான சூழ்நிலையை வாய் விட்டு பேசாமல், மனசு விட்டு பேசாமல் துணை அல்லது துணைவியாருடன் சாதாரண வாக்குவாதங்கள் பெருமளவு இறுக்கத்தையும் சந்தோஷமின்மையும் ஏற்படுத்திவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தினரும் இவ்வளவு வன்மை காட்டுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை யோசித்துக் கொண்டால் மற்றமெல்லாம் பஞ்சாய் பறிந்துவிடும். எனவே மனமிட்டு பேசுவதற்கு நீங்கள் தான் இறங்கி செல்ல வேண்டும். உங்கள் மீது தவறுகளை வைத்துக்கொண்டு மற்றவர்களை சொல்வது எந்த விதத்தில் நியாயம் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும். வெளிவட்டார மிக அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய காலகட்டமாகவே இன்றைய நாள் காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.
தனுசு ராசிக்காரர்களுக்கு தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் மிக கவனமாக இருப்பதுடன் தந்தையாருடைய தேக ஆரோக்கியம் மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். குறிப்பாக மாலை 4:11 வரை எல்லா விஷயத்திலும் கவனமாக இருப்பதுடன் அரசுக்கு விரோத காரியங்களில் ஈடுபடாமல் சட்டத்திற்கு புறம்பான ஒரு நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வது நன்மை தரும். தேவையில்லாத சட்ட விதிகளை முற்படுவது பெருமளவு சிக்கல்களையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம். எந்தவித கையெழுத்திடுவதற்கு முன்பாக இது அவசியமாக ஆராய்ந்து கையெழுத்திடுவதுடன் பெரிய முதலீடுகளுக்கெல்லாம் குடும்பத்தாருடன் கலந்தாலோசிக்காமல் செய்வது பெருமளவு எதிர்காலத்தில் பெரிய கடனாளிகளாக ஆக்கிவிடக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுவதுடன் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று 3 குரங்கு பொம்மைகளை நினைவில் வைத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் சுருக்கி நின்று கொள்வதே நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இன்று மாலை 4:11 வரை சந்திராஷ்டமத்தில் உள்ளீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சந்திராஷ்டமத்தில் இருந்தாலும் பெரியமளவு பாதிப்புகளோ கஷ்டங்களோ காணப்படவில்லை. கிரக சஞ்சாரங்கள் மிக அற்புதமாக ஆனந்தமாக இருந்தாலும் தேக ஆரோக்கியத்தில் குழப்பமில்லாமல் பாதுகாத்துக் கொள்வதும் கொழுப்புகள் ஏற்கனவே இருந்து மருந்து எடுத்துக்கொள்வர்கள் அதிக கவனத்துடன் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். சுபகாரிய தடைகள் திடீரென்று காணப்படுவதால் சுபகாரியத்தில் ஏதேனும் தேவையில்லாத சிலர் மூக்கை நுழைத்து அதில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம். அந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது மகர ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியம். எந்தவித சுபகாரியமும் அது முடிகின்ற வரையில் ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். அது எப்படியா இருந்தாலும் வைத்துக் கொள்ள முடியாது என்றாலும் அதை பரவசப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு ஆஹா ஓஹோ இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைத்தார் இப்படிப்பட்ட பொண்ணு கிடைத்தது என்றெல்லாம் பறைசாத்தி கொள்ளாமல் எல்லாம் நடக்கின்ற வரையில் குலதெய்வத்தை மனதார வேண்டி பொறுமையாக இருந்து அது முடிந்த பிறகு எல்லோரிடத்திலும் நான் உங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதால் எந்தவித தவறும் இல்லை. இந்த சமயத்தில் வண்டி வாகனங்கள் இரவு நேர பயணங்கள் இன்று குறிப்பாக தவிர்த்து கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு துணை அல்லது துணைவியாருடைய தேகாரோக்கியத்தில் இல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட தேகாரோக்கியத்தில் மிக கவனமாக பாதுகாத்துக் கொள்வதும் வண்டி வாகனங்களில் செல்கின்ற சமயத்தில் விலங்குகள் திடீரென்று நாய் போன்ற விலங்குகள் பூனை போன்ற விலங்குகள் குறுக்கிடுவதனால் வேகத்தில் போகின்ற நீங்கள் தடுக்கி விழுவதற்கெல்லாம் பிராப்தங்கள் காணப்படக்கூடிய நாளாக காணப்படுகிறது. எனவே வண்டி வாகனத்தில் மிக மிக நிதானத்துடன் இருந்து பொறுமையாக அதை கையாளுவதற்குண்டான பக்குவத்துடன் செல்வதே புத்திசாலித்தனமான அமைப்பு. கும்பராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரம் உத்தியோக அமைப்பு தொழில் அமைப்பு அனுகூலங்கள் காணப்பட்டாலும் கண்டிப்பாக உங்கள் ரகசியங்களை தெரிந்த ஒருவர் உங்களுக்கு பெருமளவு சிக்கல்களை கொடுக்கக்கூடிய நாளாக காணப்படுவதனால் யாரிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு உங்களுக்கு கீழ் வேலை செய்வர்களிடம் கூட உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது பெருமளவு சிக்கல்களை ஏற்படுத்தலாம். அடுத்ததாக இறுதியாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இன்று கண்டிப்பாக எல்லா விஷயமும் அனுகூலம். அரசு ஜெயம், எடுத்த காரியத்தில் ஜெயம், லாபத்தினால் அனுகூலங்கள், புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுவது, புதிய சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்கள் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் மாலை 4:14 முதல் எல்லா விஷயத்திலும் குடும்பத்தில் ஒரு இணக்கமற்ற சூழ்நிலை காணப்படலாம். நீங்கள் தான் அதுக்கு காரணகர்த்தா. தேவையில்லாத மூளை சூடுகளை வைத்துக்கொண்டு வீட்டில் எல்லோர்களிடம் பாய்ந்து விடுவது, கடித்து விடுவது, குதறி விடுவது, அவர்கள் செய்யாத தவறுகளுக்கெல்லாம் நீங்கள் அவரிடம் குறை கண்டுபிடிப்பதெல்லாம் விட்டுவிடுங்கள். உங்கள் குடும்பத்தாரிடம் நீங்கள் அனுசரித்து போகவில்லை என்றால் மற்றவர்களாக வந்து அனுசரித்து போவார்கள் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளலாம். கிரக சஞ்சாரங்கள் சிறிது சரியில்லை என்பதனால் உத்தியோகத்திலோ தொழில் அமைப்பிலோ வியாபார அமைப்பிலோ எல்லாவற்றிலும் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் தேவையில்லாத பிறர் கூறுவதையோ உறவினர் கூறுவதோ நண்பர்களை கூறுவதை கேட்டு துணை அல்லது துணைவியாருடன் பாய்வதை தவிர்த்து கொண்டாலே மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிக அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். குடும்ப சூழ்நிலையில் உஷ்ணங்கள் வேண்டாம். நல்ல குளிர்ந்த மோர் போல் இருப்பதற்கு பழகிக் கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு பெருமளவு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ பிரீத்தி, என்னோட சொந்த ஊர் திருச்சி பற்றி நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் சொன்ன இல்லையா? ஸோ என்ன உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? நான் இதற்கு திருச்சியே போனதில்லை. ஸோ வந்து நீ சொன்னதை பார்த்தாலும் எனக்கு திருச்சி ரொம்பவே பிடிச்சிருச்சு. அதே அந்த உச்சி பிள்ளையார் கோயில் ரொம்பவே பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக போகணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். மலைக்கோட்டை போகலான்னு பிளான் பண்ணிட்டேன். பிள்ளையோட அருள் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். நன்றி. ஐ திங்க் வந்து நம்ம ஆடியன்ஸும் வந்து எனக்கு திருச்சி பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் தெரிஞ்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு வித்தியாசமான டிஸ்ட்ரிக்ட் அதில் இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, Shanthi Madhivanan and Preeti signing off from the entire team of Putham Pudu Kaalai. Bye. Thank you.